திருப்பூர் 8/2/2026. கதை எண் 1860. தல போச்சே. தலைக்கறிக்காக உங்க அப்பாவும் பெரியப்பாவும் அடிச்ச கூத்து இருக்கே, அதை ஏன் கேட்கிறப்போ? அம்மா மதியம் சாப்பிடும்போது பேசிக்கொண்டே கூறினார். தலைக்கறி அவரது தட்டில் தெளிவாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. தலைக்கறி வேண்டும் என்று நெற்றிக்கண் கேட்டிருந்தார். போன வாரம் ஸ்விக்கியில் போட்டு அது தலைக்கு பதில் தலைகளாகி ஆட்டுக்கால் பாயாவாக வந்துவிட்டது. சேலத்திலிருந்து தலையோடு வந்திருந்த திருப்பு முனையை தூங்கிக் கொண்டிருந்த நெற்றிக்கண் குதிரை மீது துள்ளி ஏறியது போல எழுந்து வந்து, தலை எங்கே என்றார். பூங்கொத்தோடு தலைக்கறி கவரையும் வைத்து அப்பா அம்மாவிடம் கொடுப்பது போல புகைப்படம் எடுத்தோம். பூவா தலையா என்று பார்ப்பவர்களுக்கு இரண்டும் அதில் இருப்பது எங்களுக்கு மட்டுமே தெரியும். 15 வருஷம் முன்பு அது கதம்பச்சேரியில் வாழ்ந்த காலம். தீபாவளி நேரம். கறிக்கடையில் டிமாண்ட் என்பதால் மன்னன் படத்தில் டிக்கெட் வாங்க போவது போல அப்பாவும் பெரியப்பாவும் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து கறிக்கடையை தேடி போயிருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து 4 மணிக்கு வீட்டுக்கு வெற்றி தலையோடு வந்து விட்டார்கள். இன்னும் விடிய நேரம் இருக்கிறது. அம்மா அக்கா எல்லாரும் தூங்குவது போல கலிங்கத்து பரணியில் பொய்யே உறங்கும் மடநல்லீர் என்று சொல்வது போல கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அண்டாவுள் கமுத்தவும் பக்கெட்டில் பதுக்கவும் மெனக்கெட்ட சகோதரர்கள், பூனை இழுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, பூனைகளே பிடிக்க முடியாத எலி கடித்து விட்டால் எப்படி என்று தலைமாட்டிலேயே பத்திரமாக வைத்து படுத்திருந்திருக்கிறார்கள். எப்படி அசந்தார்கள் என்று தெரியவில்லை. எந்த பூனை எழுந்திருச்சு எடுத்தது என்று தெரியவில்லை. தலை போச்சே என்று புலம்பிய நெற்றிக்கண் பல நாட்கள் கழித்து இன்று பலமான விருந்து சாப்பிட்டார்.